படகிற்கு பெயிண்ட் அடிக்கும் வேலைக்கு சென்ற ஒருவன் பெயிண்ட் அடித்துக் கொண்டிருக்கும் போது அந்த படகில் ஒரு சிறிய ஓட்டை இருப்பதை கவனித்தான். உடனடியாகவே அந்த ஓட்டையை சரிவர அடைத்தும் விட்டார். வேலை முடிந்ததும் அவர் தனக்குரிய கூலியை வாங்கிக் கொண்டு சென்று விட்டார். அடுத்த நாள் படகின் உரிமையாளர் அந்த பெயிண்டரை தேடிச் சென்று ஒரு மிகப்பெரிய தொகையை வழங்கினார். பெயிண்டருக்கோ அதிர்ச்சி. எதற்காக இவ்வளவு பணம் தருகிறீர்கள் என்று கேட்டார் பெயிண்டர். படகில் இருந்த ஓட்டையை அடைத்ததற்கான பரிசு என்றார் படகின் உரிமையாளர். இல்லை இல்லை, அது ஒரு சிறிய வேலை, அதற்கு போய் இவ்வளவு பெரிய தொகையா என்றார் பெயிண்டர். அதற்கு படகு உரிமையாளர், நான் உங்களை படகுக்கு பெயிண்ட் அடிக்க சொல்லும் போது அதில் இருந்த ஓட்டை பற்றி சொல்ல மறந்துவிட்டேன். பெயிண்ட் அடித்துவிட்டு நீங்களும் போய்விட்டீர்கள். அது காய்ந்த பிறகு எனது பிள்ளைகள் படகை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க கிளம்பிவிட்டார்கள். நான் வந்து பார்த்தபோது படகை காணவில்லை. படகில் ஓட்டை இருந்த விடயம் அப்போதுதான் நினைவுக்கு வர நான் பதறி போய்விட்டேன். கரையை நோக்கி ஓடினேன். ஆனால் எனது பிள்ளைகளோ மீன் பிடித்துவிட்டு மகிழ்ச்சியாக திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். அந்த கணம் எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் அளவே இல்லை. நமக்கு என்ன என்று இல்லாமல் படகில் இருந்த தவறை சரி செய்ததற்காகத்தான் இந்த வெகுமதி என்றார். ஆம் நண்பர்களே, நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பிரதிபலன் பாராது உதவுவோம். பிறரின் கண்ணீரை துடைப்போம்.